சார் சத்ரு சம்ஹார யாகம் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நம்மளே உள்ள போக முடியல. ரொம்ப நேரம் நின்று தான் நான் வெளியில வந்தேன். எப்படி சார் இந்த சத்ரு சம்ஹார யாகம்? இறைவனை தவிர ஒருத்தனுடைய வாழ்க்கையில யாராலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இறைவன் மனசு வச்சாருன்னா கண்ணுமிக்கும் நேரத்துல ஒருத்தனுடைய லைஃப்பை அப்படியே சேஞ்ச் பண்ணிடும். உண்மை சார், உண்மை. சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இவ்வளோ பால் அபிஷேகம், இவ்வளோ பழங்கள், இவ்வளோ புடவைகள்லாம் வந்து யாகத்தில் போடுறாங்க, இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு கேட்குறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கஷ்டத்தை நம்ம போக்கணும்னா 100 பேர் நிற்கிறாங்க லைனில், 10 பேருக்கு தான் அன்னதானம் இருக்குது. அப்போ 90 பேரை நம்ம பட்டினி போட முடியாது. யாருக்கு 10 பேருக்கு உணவு கொடுத்தா அந்த 10 பேர் போய் உடைச்சி 90 பேரை காப்பாற்றுவான். அந்த 10 பேருக்கு தான் நம்ம இங்கே கூட்டு கொடுப்போம். அதுதான் இறைவன் நான் சொல்கிறேன். சார், நான் யாகத்தில் ரொம்ப லாங்கில் உட்காந்துருந்தேன், என்னால் கிட்ட உட்கார முடியல அப்படின்னு சில பேர் நினச்சிங்கன்னா, நீங்கள் திருவண்ணாமலையில் மலையை சுற்றி வரணும். மலையிலேருந்து 4 கிலோமீட்டர் அண்ணாண்டு தான் ரோடு இருக்குது. அதுதானே சுற்றி வரீங்க. அது பலன் தருதா இல்லையா? இந்த வருஷம் சத்ரு சம்ஹார யாகத்துக்கு வந்த அனைவருக்குமே 2027 மறுபடியும் நீங்கள் வருவீங்க, வெற்றியோட தான் வருவீங்க. ஒரு சின்ன சந்தேகம் சார், எப்படி உங்களுக்கு இது என்ன தோன்றுச்சு முதல்ல? அது சுகமே சொல்ல சார். சுகமே சொல்லுங்க சார். சார் சத்ரு சம்ஹார யாகம் வந்திருந்தேன் சார். ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நம்மளே உள்ள போக முடியல. ரொம்ப நேரம் நின்று தான் நான் வெளியில வந்தேன். கிட்டத்தட்ட அந்த பக்கம் பிளேஸ்ல ஒரு 3000 பேர் உட்காந்தாங்க. இங்க ரோடு வரைக்கும் உட்காந்துருந்தாங்க. நிறைய குழந்தைகள் வந்திருந்தாங்க. தப்பட்டடிக்கிறது குழந்தைகள் குரூப்லாம் வந்திருந்தாங்க. எப்படி சார் இந்த சத்ரு சம்ஹார யாகம்? வருஷம் நடக்கிறது, ரொம்ப கிராண்டாக நடக்கும். இந்த வருஷமும் ரொம்ப கிராண்டாக நடந்தது. இதில் மக்கள் ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணும். இந்த சேனலில் நம்ம சத்ரு சம்ஹார யாகத்தை பற்றி பேசியிருந்தோம், இன்வைட் பண்ணியிருந்தோம். ஆனால் கடைசியில் நீங்களே உள்ளே வர முடியலன்றத நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். உண்மைதான் சார். நீங்கள் வந்தீங்கன்றதையும் உங்களே நான் பார்க்க முடியல. கூட்டத்தில் நீங்கள் பழம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. யாகத்தில் பழத்தை எடுத்து கொடுத்துட்டு இருந்தீங்க, போட்டுட்டு இருந்தீங்க. நான் இங்கிருந்து கையை காட்டுறேன், முருகர் முன்னாடி இருந்து கையை காட்டுறேன். நீங்கள் பார்க்க நேரமில்ல, நம்மளால உள்ள வர முடியல. அவ்வளோ க்ரௌட்ல சார். மீறி வந்தாலும் தப்பு தான். நான் இப்போ இதுலேருந்து மக்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உண்மையிலே என்னால் யாரை பார்க்க முடிஞ்சுதோ, யாரை கூட முடிஞ்சுதோ அவங்கள மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ண முடிஞ்சுது. மற்றவங்க எல்லாருமே இந்த சைடு சேரில் உட்காந்துட்டாங்க. நீங்கள் வர முடியல, நீங்கள் வந்தீங்க நின்னீங்கன்றது நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். நான் உங்களை பார்க்க கூட இல்லை. ஏன் எங்கள் வீட்லேயே சார் எங்கள் அப்பாவே உள்ளே இருக்க மாட்டார். அந்த மைக்கில் அவரை கூட தேடினேன். அப்பா இருந்தால் கூட சொல்லிட்டு போயிடலாம். அவரை கூட தேடினேன். அவரும் இல்லை. அந்த அப்பா உள்ளே இருக்க மாட்டார். அண்ணெல்லாம் வந்து வெளியே சர்வீஸில் இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலி கூட, ஏன்னா இது எங்கள் ஃபேமிலிக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய கல்யாணம் இல்லை சார். என்னுடைய கல்யாணம்னா எங்கள் அண்ணனையும் எங்கள் அண்ணியும் எங்கள் அப்பாவையும் முன்னாடி உட்கார வச்சு நம்ம பண்ணலாம். இது பொதுமக்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அங்கேயே நம்ம ஃபேமிலி முன்னெடுத்து பண்ணுறது ஒரு தவறாக நான் பார்க்குறேன். அதனால் எல்லாரும் சமமாக அதை பார்க்கணும். யாருக்குமே வந்து மறைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவ்வளோ பெரிய எல்இடி டிவியே வைக்கிறோம். இந்த வருஷம் 12 டிவி வச்சுருந்தோம். எல்லாமே பிக் சைஸ், நார்மல் எல்லாமே பிக் சைஸில் வைக்கிறோம். மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு ஆட்டோ வசதி ஏற்படுத்தியிருந்தோம். அதுவும் அன்னதானம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆமாம், அன்னதானம் கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்துச்சு, பார்த்துட்டு இருந்தேன். பயோ டாய்லெட் வச்சுருந்தோம், ஏர் கூலர் வச்சுருந்தோம். ஒவ்வொரு வருஷமும் எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பெட்டராக தான் பண்ணியிருக்கோம். இன்னும் பெட்டர்னு எப்பவுமே மக்கள் கேட்பாங்க. இன்னும் நீங்கள் என்ன பெட்டர்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வருஷம் நாங்கள் அதை மாற்றிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியே உங்களுக்காக தான். அப்போ உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது எங்களுடைய கடமை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மேக்ஸிமம் அந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்மளை பண்ணிடுறோம். முதல் வருஷம் பயோ டாய்லெட் வைக்கல, அப்புறம் பயோ டாய்லெட் 2-3 வருஷமாக வச்சுட்ருக்கோம். இந்த வருஷம் ஆட்டோலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். அன்னதானம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு டீம் இறக்கி அன்னதானம் செஞ்சோம். அதனால் அது கொஞ்சம் ஒயிட் கலராக இருந்ததுனால நிறைய பேர் கொஞ்சம் டவுட் பண்ணிருப்பாங்க. அது வந்து ஏன்னா நம்ம ஸ்டைலில் வந்து நல்லா ரெட்டிஷாக இருக்கும், ரெட் கலரில் போடுவோம் அப்படின்னு. அது கோயம்புத்தூர் ஸ்டைலில் அது ஒயிட் கலர் புலாவ் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் சாப்பிடல, அதனால எனக்கு தெரியாது அன்னைக்கு நைட்டு. அதனால் நல்லா இருக்கும், நல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. இடையில்லாம அன்னதானம் போறது எவ்வளவு பெரிய விஷயம் சார். சின்ன குழந்தைய வாங்கிட்டு போகுது, வயசானவங்க வாங்கிட்டு போறாங்க. நீங்க உள்ள உட்காந்தவங்க பாத்தீங்க சார், ரோட்ல உட்காந்தாங்க, லாஸ்ட் வரைக்கும் உட்காந்தாங்கல்ல, அவங்க ஃபுல்லா பசிக்கிறப்ப டக்கு டக்குன்னு வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்க. அதான் அந்த அன்னதானத்துக்குன்னு நம்ம டீமை வச்சு நல்லா பண்ணிட்டு இருந்தோம். போன வருஷம் சாம்பார் சாதம் பிரிஞ்சி போட்டோம். இந்த வருஷம் பிரிஞ்சி மட்டம் போட்டோம். ஏன்னா 2 சாதம் நிறைய வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்றதுக்காக பிரிஞ்சி மட்டம் போட்டோம். எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் 2-3 பேர் மட்டும் அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னீங்க. அது லோடு அந்த மாதிரி வந்துருச்சு, நாங்கள் எதுவும் பண்ண முடியல. அடுத்த வருஷம் நல்லா பிஞ்சி கத்திரிக்காயாக ட்ரை பண்ணுறோம், வேறு ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் வந்தவங்க எல்லாருக்குமே பெரிய மாற்றம் நடக்கும். ஆமாம் சார், ஆமாம் சார், அதை நான் உணர்ந்தேன் சார்.
உணர்ந்தேன். அந்த இடத்துல நீங்க யாகம் பண்ற இடத்துல நீங்க சுத்தி முத்தி கூட யாரையும் பார்க்காம யாகத்திலே கான்சென்ட் பண்ணிட்டு இருக்கப்ப நான் நினைச்சேன், நான் சரி ஓகே. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு 50 அடி இருக்கா சார், அந்த முருகர் இருக்காருல்ல, ஆமா ஆமா. அந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட்ல இருந்து கையாட்டுறோம். அந்த கேட்டு பக்கத்துல வந்து நான் கையாட்டினா எனக்கு முன்னாடி ஒரு 50 பேர் வர்றாங்க. அவங்க எல்லாரும் போங்க போங்கன்னு சொன்னாலும் அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, அவங்கள பார்த்து கும்பிட்டுட்டே இருக்காங்க. நல்லா இருந்துச்சு சார் இந்த வட்டம். எப்படி சார் மக்கள் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப டிசிப்ளினா இருந்தாங்களா சார்? ஆமா சார், இந்த வருஷம் ரொம்ப மக்கள்கிட்ட நான் வேண்டி கேட்டுக்கினேன், இந்த வருஷம் தயவு செய்து ரொம்ப ஒத்துழைங்க, கொஞ்சம் டிசிப்ளினாக இருங்க, அடுத்த வருஷம் நம்மளுக்கு பர்மிஷன் இந்த கோயில் எனக்கு தரணும். ஸோ நீங்கள் நடந்துக்கிற அந்த ஒழுக்க முறையில் தான் எனக்கு இந்த பர்மிஷன் கிடைக்க சொல்லி மக்கள்கிட்ட வேண்டி விண்ணப்பம் வச்சதுனால மக்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இது என்னென்னா சார், இறைவனை தவிர ஒருத்தனுடைய வாழ்க்கையில் யாராலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இறைவன் மனசு வச்சாருன்னா கண்ணுமிக்கும் நேரத்தில் ஒருத்தனுடைய லைஃப்பை அப்படியே சேஞ்ச் பண்ணிடுவோம். உண்மை சார், உண்மை. ஒரு நொடியில் மாற்றக்கூடிய ஒரு நொடி தான், ஒரு நொடி அவ்வளோதான், முடிச்சிடுவார். ஸோ அந்த இறைவன் கிட்ட இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சில பேர்லாம் இவ்வளோ பொருட்களை யாகத்தில் போடுறீங்க, பசியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாமே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, சில அறிவார்ந்த சில பேருக்கு சில டவுட் இருக்கலாம். எவ்வளோ பழம் போட்டீங்க, பழம் போட்டு எவ்வளோ டவுட் இருக்கு. இன்னும் கூட சார் நம்மளுக்கு அந்த இடம் ரோடு, இது குழி எடுக்கிற மாதிரி இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், யாக குண்டத்துக்கு லோடாக கொட்டலாம் உள்ள. இந்த யாக குண்டத்துக்கு இன்னும் லோடாக நம்ம படத்தை வந்து அக்னியில் இறைவனுக்கு ஆவூர்த்தி கொடுக்கலாம். ஆனால் அது சாலை என்பதனால போட்டால் மேலே தானே வரும், அது பஸ்மம் ஆகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால இந்த அளவுக்கு பண்ணுறோம். இன்னும் சிறப்பாக பண்ணோன்னா நம்ம குழி எடுத்து பண்ணணும். அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த வசதி இல்லைன்றதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இவ்வளோ பால் அபிஷேகம், இவ்வளோ பழங்கள், இவ்வளோ புடவைகள்லாம் வந்து யாகத்தில் போடுறாங்க, இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாமேன்னு கேட்குறீங்க. சில பேருக்கு அந்த டவுட் இருக்கலாம். இறை நம்பிக்கை இல்லாதவங்க, இந்த கிரகத்தில் புதனாக யோசிக்கிறவங்களாம் இப்படி யோசிப்பாங்க. அதாவது சார், இப்போது நம்ம வந்து ஒரு அன்னதானம் போடுறோம், 100 பேர் கியூவில் நிற்கிறாங்க, 10 பேருக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 10 பேருக்கு போட்டுருவோம், 90 பேர் பசியில் இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் பஞ்சம் கஷ்டம் என்பது இங்கே கிடையாது, உலகமெங்கும் பரவி இருக்கு. இன்னைக்கு கஷ்டப்படுறவன கணக்கெடுத்தீங்கன்னா சார், வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்படுபவர் போல யாருமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில், நான் எதுவுமே படிப்பறிவில் பேச மாட்டேன், அனுபவம் தான். இந்தியாவிலிருந்து முன்னேறிலாம் சொல்லி வெளிநாடு போய் தஞ்சம் அடைந்தவங்க கஷ்டப்படுற கஷ்டத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கவங்களுடைய கஷ்டம் கஷ்டமே அல்ல. அது எனக்கு நல்லா தெரியும். அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மணி, அங்கே இருக்கக்கூடிய சேலரி, அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரு, அங்கே இருக்கக்கூடிய ரெண்ட்டு, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே இருக்கவங்களுடைய கஷ்டம் கஷ்டமே இல்லை. அப்போது கஷ்டம் என்பது உலகமெல்லாம் பரவி இருக்கு, வியாபிச்சிருக்கு. இந்த கஷ்டத்தை நம்ம போக்கணும்னா 100 பேர் நிற்கிறாங்க லைனில், 100 பேருக்கு நம்ம கிட்ட கிடையாது, 10 பேருக்கு தான் அன்னதானம் இருக்குது. அப்போ 90 பேரை நம்ம பட்டினி போட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதில் செலக்ட் பண்ணி யாருக்கு 10 பேருக்கு உணவு கொடுத்தா அந்த 10 பேர் போய் உடைச்சி 90 பேரை காப்பாற்றுவான், அந்த 10 பேருக்கு தான் நம்ம இங்கே கூட்டு கொடுக்குறோம். அதுதான் இறைவன் நான் சொல்கிறேன். இந்த உலக மக்கள் நன்மை அடையணும்னா இறைவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ இறைவனே நீங்கள் தான் ஸ்ட்ராங் பண்ணுறீங்களான்னா தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. இறைவனுக்கு நீங்கள் அந்த அக்னியில் கொடுக்கக்கூடிய அனைத்து ஆவூர்திகளும் அது போய் செய்கின்ற வேலை இருக்குல்ல, அது மனிதனால் செய்ய முடியாதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் 1 கிலோ ஆப்பிள் வாங்கி நான் ஒரு பையனுக்கு கொடுத்துடலாம், இன்னொரு பையன் பசியில் தானே தூங்குவான். கிண்டியில் ஒரு பையன் பசியில் இருக்கிறான்னா அண்ணா நகர்லேயும் ஒரு பையன் பசியில் இருப்பான். அப்போ சாத்தியம் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கே கொடுத்தா 2 பேருக்கும் போய் சேருமோ அங்கே கொடுத்துட்றேன். அதுதான் இறைவன் சொல்கிறேன். அந்த இறைவன் இயற்கை கிட்ட கொடுத்தா அது போய் ஸ்ப்ரெட் பண்ணிடும் சார், ஷவரில் குளிக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அடிக்கும். ஸோ அதனால் நம்ம செய்கின்ற அந்த யாகம் 6 முகங்களுக்கு, சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், கடைசியா ஒரு முகம் அதோ முகம் என சொல்லக்கூடிய 6 முகங்களை அங்கே எழுந்தருள் செய்து அந்த 6 முகங்களுக்கும் செந்தில் சார் வர்றாரு, செந்தில் சாருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் உணவு, அவரை பற்றி கொஞ்சம் புகழார சொல்லணும். அடுத்தது இன்னொருத்தர் வர்றாரு, குமார்னு ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த மாதிரி இப்போ 6 முகங்களுக்கும் 6 விதமான நெய்வேத்தியம், 6 விதமான வஸ்திரம், 6 விதமான மாலைகள், 6 விதமான பழங்கள் கொடுத்து அதை நிறைவு செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வரக்கூடிய அனைவர்களுக்குமே 190% ரிசல்ட் உண்டு. ரிசல்ட் எல்லாமே இவ்வளோ கூட்டம் கூடும். ஆமாம் ஆமாம் சார், சார். அதாவது இங்கே வந்திருக்கவங்க அனைவருமே யாருமே தனியாக வந்த ஆள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் 10 பேர், 5 பேர், 4 பேர், 3 பேர், 2 பேர், பஸ் சார். கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸே வந்தது இந்த வருஷம் சார். நான் சொல்கிறேன் சார், குழந்தைகள் எவ்வளோ குழந்தைகளை பார்த்தேன்றல, அப்போ அப்பா அம்மா குழந்தைகள் சேர்ந்து தானே வந்திருப்பாங்க. ஆமாம், எல்லாம் ஃபேமிலியோட வந்தாங்க. ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க மக்களுக்காக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். டோட்டலாக மக்களுக்காக நடக்கக்கூடிய விஷயம். எப்பவுமே வருஷம் வருஷம் நடக்கும். பயங்கரமான மாற்றம் சார். நான் யாகத்தில் ரொம்ப லாங்கில் உட்காந்துருந்தேன், என்னால் கிட்ட உட்கார முடியல அப்படின்னு சில பேர் நினச்சிங்கன்னா, நீங்கள் திருவண்ணாமலையில் மலையை சுற்றி வரல, மலையிலேருந்து 4 கிலோமீட்டர் அண்ணாண்டு தான் ரோடு இருக்குது, அதை தானே சுற்றி வரீங்க.
அது பலன் தருதா இல்லையா? மலைன்னு ஒரு ஊஞ்சல் போடுவாங்க அமாவாசைக்கு, ஊஞ்சல் எங்கேயோ இருக்கும், இவன் எங்கேயோ ஒரு இடத்துல மரத்துல ஏறி உட்காந்து பார்ப்பான் கூட்டத்துல, பலன் தருதா இல்லையா? அதே மாதிரிதான் இந்த சத்ரு சம்ஹார யாகம்னா அன்னைக்கு அந்த சத்ரு சம்ஹாரம் நடக்கின்ற அந்த பகுதி ஃபுல்லாவே நீங்க எங்க உட்காந்து அந்த மந்திரத்தை காதில் கேட்டாலே வேலை முடிஞ்சுது. அதான் உண்மை. எனக்கே ஒரு ஆசை சார், இவ்வளோ மக்கள் உள்ள இருக்கும், சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கலாம், நம்ம லாஸ்ட்ல உட்காந்துருக்கோம் எல்இடியில பார்க்கணும். நீங்க நம்பினீங்கன்னா சத்தியமான உண்மை, அந்த முருகன் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள வேலையை முடிச்சு கொடுத்துருவோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதான் உண்மையும் கூட. இது ஒரு வருஷம் கூட எங்க ஓன் சிஸ்டர், எங்க அக்கா உள்ள வந்ததில்லை சார், உள்ள வந்ததில்லை, வெளியே தான் நிற்பாங்க. அவன் வந்து போனத கூட நான் பார்த்ததில்லை. இந்த வருஷம் பார்த்துருக்கேன், போன வருஷம் பார்த்துருக்கேன், கடைசி 4 வருஷம் அவங்கள பார்த்தது கூட இல்லை. அவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும், நான் வந்தேன் கிளம்பிட்டேன், நைட்டு 2 மணிக்கு கிளம்புனேன் 3 மணிக்கு கிளம்புனா சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்ததே இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். அதனால் சில பேர் நான் பார்த்துருக்க முடியாது, இன்வைட் பண்ணியிருப்பேன், பார்த்துருக்க மாட்டேன், கூப்பிட்டுருக்க முடியாது, அந்த இடத்துல கவனிச்சிருக்க மாட்டேன், நீங்கள் கூப்பிட்டுருப்பீங்க, நான் கவனிச்சிருக்க மாட்டேன். எது எப்படியோ எது நடந்திருந்தாலும் அந்த இடத்துல ஒருவேளை நான் உங்களை பார்த்துட்டு பேசாமல் கூட போயிருப்பேன், ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் போயிருப்பேன், ஒரு பொருளை தேடி போயிருப்பேன். அந்த மாதிரி எதனா சின்ன சின்ன விஷயங்கள் மாறி மாறி நடந்திருந்தா அனைவருக்கும் ஒரு மன்னிப்பை கேட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, ஏற்றுக்குங்க. பொது காரியம், அந்த ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும் சார். இந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். நீங்க சொன்னீங்களா சார், அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லா ஊருக்கு போய் சேர்ந்துட்டாங்களா, ஆமா, வந்தவங்க எல்லாம் கரெக்டா ரீச் ஆயிட்டாங்களா, அவ்வளவு கவலைப்பட்டு அடுத்த நாள் தான் படுக்க முடியும், தொண்டையே கட்டி போச்சு, அடுத்த நாள் பேச முடியல. ஆமா, எந்த வருஷமே எனக்கு தொண்டை கட்டினதில்லை, இந்த வருஷம் திருவிழா முடிஞ்சுதான் எனக்கு தொண்டை கட்டிடுச்சு. அதனால இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த போகுது. இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள், சத்ரு சம்ஹாரம் யாகம்னா இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸு, பெங்களூர்லேருந்து வேன் வருதுன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் அது எல்லா ஊர்லேருந்து பஸ்ஸும் வேன் வர மாதிரி ஆகிடும் சார். இதை வந்து பிஸ்னஸாக பண்ணோன்னா ஒரு சத்திரத்தை எடுத்து ஒரு டோக்கன் சிஸ்டம் போட்டு ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் 3000 போட்டு யாகத்தில் முன்னாடி எல்லாரையும் அழகாக லைன் 5000 கட்டினவங்க ஃபஸ்ட்டு, 2000 கட்டினவங்க பின்னாடி, 3000 கட்டினவங்க பின்னாடி, 1000 ரூபாய் கட்டினவங்க லாஸ்ட்டுன்னு உட்கார வச்சு ஒரு 300 செலவு பண்ணால் போதும். பாரிஸில் போனீங்கன்னா கப்பு தருவாங்க, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் என்ன எல்லாமே கிலோ கணக்கு தான். ஒரு 5000 கப்பு எடுத்துனது போட்டு அப்படியே பல்காக பை அடித்து எல்லாருக்கும் ஸ்வீட்டு பழம் பூலாம் போட்டு ஒரு மாலை மரியாதை பண்ணி ஒரு 5000 ரூபா கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 1000 ரூபா செலவு பண்ணிடலாம், 4000 நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் பண்ணணும்னா பண்ணிட்டு போகலாமே. சில பேர் இதெல்லாம் சொல்லி ஆகணும்னு கடமை இருக்குது. இந்த வருஷம் நான் சொல்லி ஆகணும் அது. ஏன்னா இதெல்லாம் பண்ணிட்டு போகலாம், பண்ணணும்னு நினச்சா பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் தெரியாமல் கிடையாது. எங்களுக்கு மண்டபத்தையே ஃப்ரீயாக தருவாங்க சத்ரு சம்ஹாரம் ஆகிறதுக்கு. கீழே லாபியில் ஒரு 1000 பேர் உட்கார வைக்கலாம், கீழே ஒரு 2000 பேர் உட்கார வைக்கலாம், 3000 பேர் உட்கார வச்சு 4000 பேர் ஸ்டாண்டிங்கில் 1000 பேர் ஸ்டாண்டிங்கில் நிற்கிறவங்களாம் 1000 ரூபாய் 500 ரூபான்னு போட்டு விட்டுடலாம். ஏன் நம்ம பண்ணுறதில்ல? நம்மளுக்கு அந்த நோக்கமே இல்லை. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, இது வந்து முழுக்க முழுக்க மக்களின் நலனுக்காக மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. இது பிஸ்னஸ் கிடையாது. ஏன்னா சில பேருக்குலாம் ஒரு டவுட் வரும், எந்த அடிப்படையில் ஷேர் பண்ணுறாரு, ஏன் பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாருன்னா என் வாழ்க்கையில் நடந்து வந்த சில மாற்றங்கள், எனக்கு நடந்த சில நிகழ்வுகள், எனக்கு நடந்த சில அவமானங்கள், எனக்கு நடந்த சில வெற்றிகள், இது எல்லாத்தையும் கோர்வையாக பார்த்து வாழ்ந்தால் ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையாக வாழணும், இல்லைன்னா வாழவே கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அவ்வளோதான் என்னுடைய கொள்கை. எனக்கு சரி, என்னுடைய கொள்கை உங்களுக்கு சரின்னு நான் சொல்ல வரல. காந்தி வந்தார், காந்தி கிட்ட போய் கேட்க முடியுமா ஏன் நீங்கள் சத்தியாகிரகம் பண்ணீங்கன்னு? வஉசி போய் சிட்டு எடுத்தார், நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா நீங்கள் ஏன் சிட்டு எடுத்தீங்க அப்படின்னு? அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன், மக்களுக்காக பண்ண நினைக்கிறேன், பண்ணுறேன். இது எந்த ஒரு பிஸ்னஸ் நோக்கமும் கிடையாது, எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. முழுக்க முழுக்க இறைவனுடைய அனுகிரகம். நான் சொன்ன அந்த 6 முகம், சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம், அதோமுகம் என சொல்லக்கூடிய 6 முகத்தோடைய அனுகிரகமும் அனைவரும். ஏன்னா இந்த 6க்குள்ளதான் அனைத்துமே அடக்கும் சார். ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு முறை 6 நிலைகளை கடக்கிறான். ஆண்டியா இருக்கணும், ஒரு நாளைக்கு அரசன் ஆகும், அரசனா இருக்கணும், ஒரு நாளைக்கு ஆண்டி ஆகும். அதுதான் தாத்பரியம். இந்த 6 நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 6 தாண்டி எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. அந்த 6ல் எதனா ஒரு பிரச்சனைக்கு தான் ஒருத்தன் உட்காந்துருப்பான். சத்யோஜாதம் சொல்றோம். சத்யோஜாத முகம் வந்து திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் ஆக வேண்டும். புரியுது. யாரெல்லாம் திருமணம் ஆகலையோ திருமணம் நடக்கும். சத்யோஜாதம் அந்த இடத்துல கண்டிப்பா சத்யோஜாதம் இருக்கும். தத்புருஷம் கடனால பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பா கடனால பாதிக்கப்பட்டிருக்கும். இப்படி இந்த 6 முகங்கள். அகோரம் கண்டிப்பா வந்து நோய், ஆரோக்கியம் தேவை உட்காந்துருப்பாங்க. இப்படி 6 விதமான பிரச்சனைகளை தாண்டி வேற பிரச்சனையே கிடையாதுன்னும் போது அந்த 6 விதமான முகங்களையும் ஆவூர்த்தி கொடுத்து அங்கே அருள்பாலை வைக்கிறோம். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இந்த வருஷம் நிறைய சப்போர்ட் பண்ணீங்க மக்கள், அதுக்கு மிக நன்றி. வருஷம் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா நம்மளுடைய சொந்த இடத்துல பண்ணால் ஓகே, நீங்கள் வந்து உரிமையாக என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம ஒரு இடத்துல போய் பர்மிஷன் வாங்கி பண்ணுறோம்.
அடுத்த வருஷம் அவங்க பர்மிஷன் கொடுக்கணும். அப்போ எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, நைட்டு சீக்கிரம் ஃபங்க்ஷனை முடிக்கணும், இப்படி பல ப்ரெஷர் எங்களுக்கு இருக்குது. அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் நாங்கள் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் சச்சுத்திர சமகாரம் யாகத்துக்கு வந்த அனைவருக்குமே 2027 மறுபடியும் நீங்கள் வருவீங்க, வெற்றியோட தான் வருவீங்க. அதில் எந்த விதமான துளி அளவு மாற்று கருத்தும் கிடையாது. சும்மா வந்தீங்க, கலந்துக்கிட்டீங்க, பார்த்தீங்க, போனீங்க, 100% உங்களுக்கு வெற்றி உறுதி. ஏன்னா நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா சார், பலாயிரம் முறை யோசித்து இந்த திருவிழாக்கே நான் எவ்வளோ ஒர்க் பண்ணி தான் இந்த திருவிழா பண்ணுறோம். சும்மா அப்படியே எடுத்தங்கோத்தன் வந்தோம், 4 செங்கல் அடுக்கணும், யாகம் பண்ணணும் கிடையாது. அதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்களை நான் கடைப்பிடிக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணி தான் இதை பண்ணுறோம். அதனால் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், கொடுத்துட்ருக்கு. இந்த வருஷம் இன்னும் பெரிய லெவலில் கொடுக்கணும். நிச்சயமா சார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சார், எப்படி உங்களுக்கு இது என்ன தோன்றுச்சு முதல்ல? அது எனக்கே தெரியாது சார். இது வந்து சொன்னால் மீடியாவில் சொன்னேன்னு வச்சுக்கிங்களேன், என்னை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் உண்மைக்காக உயிரே விட்டுருவேன். இல்லை தெரியும், கீழே கமெண்ட்ஸ் பார்க்குறோமே நாங்கள் தான். இல்லை, உண்மைக்காக உயிரே விட்டுருவேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். இப்போ நான் சொல்கிறேன், திடீர்னு தோணுச்சு, அது ஏன் தோணுச்சுன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னோன்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து நம்புற மாதிரியே இருக்காது. ஆனால் அதான் உண்மை. திடீர்னு தோணுச்சா சார்? சத்ரு சம்ஹார யாகம் என்பது திடீர்னு தோணப்பட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம். மிளகாய் தூள் அபிஷேகம் 10 வருஷமாக நடக்குது சார். சத்ரு சம்ஹார யாகம் இது 5வது வருஷம் நடந்திருக்கு. இப்போ நடந்த வருஷம் 5வது வருஷம். ஸோ இது இறைவனா திடீர்னு ஒரு விஷயத்தை தோண வச்சு, தனிமையில் இருக்கும்போது சிந்திக்க வச்சு நடந்த ஒரு விஷயம் தானே தவிர, இறைவன் வந்து என் காதில் சொன்னார், பேசினார், தியானத்தில் சொன்னார், கனவுல சொன்னார், இப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். இப்படிலாம் சொல்லலாம், அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஃப்ராங்க், நான் இது மாதிரி சாதாரணமாக இருக்கும்போது திடீர்னு தோணுச்சு. திடீர்னு கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, சத்ரு சம்ஹார யாகம்னு ஒன்று இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த பேர் ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ளே தோணுச்சு, சத்ரு சம்ஹார யாகம்னு. சொன்னேன், ஓகே பண்ணலான்னாரு. உடனே ஸ்டார்ட் பண்ணோம், அவ்வளோதான். அந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ணோம். இப்படி தான் நடந்தது. கனவுல வந்தோ இல்லை எனக்கு பிரசன்னத்திலையோ அப்படிலாம் இறைவன் சொல்லி இது நடந்த விஷயம் இல்லை. அப்படியே ஒரு ஞானோதயம் மாரி எண்ணத்தில் தோன்றி தொடங்கிய ஒரு விஷயம் தான். அந்த ஃபேமிலி வந்தாங்களா சார்? குழந்தை பிறந்துச்சுல்ல, வந்திருந்தாங்க. அவங்க வந்திருந்தாங்க, பேச வச்ச மைக்கை கொடுத்து. மைக்கை கொடுத்து அத்தனை பேர் முத்தியில பேச வச்சிருந்தேன். 12 பேர்கிட்ட நாங்கள் 12 பேர் என்னமோ கும்பலாக வந்திருக்கோம் சார். நாங்கள் நிறைய பேர் பேசணும்னு விருப்பப்பட்டாங்க, டைம் எல்லாம் கொடுக்க முடியல சார். அதான் உண்மை. அது உங்க லைவ்ல இருக்கா சார்? லைவ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 99% லைவ்ல இருக்கும். ஒரு ஃபேமிலி பேசியிருப்பாங்க, 25 வருஷமா குழந்தை பிறக்கல, போன வருஷம் வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி கணவனும் மனைவி எழுந்து நின்று பேசின ஒரு வீடியோ இருக்கு. அது ஷூட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல, நான் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம். கண்டிப்பா சார், இருந்தா அனுப்பிச்சு விடுங்க. நிச்சயமா நம்ம உறவுகள் போட்டு காட்டுவோம். நிச்சயமா அனுப்புறேன் சார். நிச்சயமா அடுத்த வருஷமும் அந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடக்கும் சார். நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். சுகமே சொல்லுங்க சார்.